நம்ம வாழ்க்கையில் பாருங்கள், ஆண்டவர் யாரோ ஒருத்தர்கிட்ட போய் நமக்கு உதவி வாங்கி ஜெபம் பண்ணி பொழைக்கணுன்ற தலையெழுத்து நமக்கு வைக்கல யாருக்கும். என்னங்க இது இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டுங்க நல்லா. ஏன்னா நிறையா பேருக்கு அறியாமை, கிறிஸ்துவ உலகமே குழப்பமும் ஒன்றும் புரியாமல் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சில சமயம் நிறையா காரியங்கள் அவங்களுக்கும் உலகத்தில் இருக்கிறவங்களுக்கும் வித்தியாசம் இல்லாத மாதிரி போயிட்டுருக்குது. அதனால் அவங்க பேசுகிற பேச்சு எல்லாம் கேட்குறவங்களுக்கு they get a wrong impression of the Bible and what God wants to do. ஏன்னா இது உண்மை. நான் 38 வருஷமாக இந்த ஊழியத்தில் நான் கடவுள் கிருபையில் நினச்சி நான் அதான் செஞ்சிட்ருக்கேன். என்ன தொடங்கணும்னு அதான் செஞ்சிட்ருக்கிறேன், மாற்றிக்கிட்டே இல்லை. கிறிஸ்டியானிட்டி இப்போ நான் போன ஊரில் கூட ஃபஸ்ட்டு அவங்களுக்கு மேடையிலேருந்து அனௌன்ஸ்மெண்ட்டு, நான் ஃபண்ட்ரைஸ் பண்ணுறதுக்கு வரல ஃபஸ்ட்டு. ஏன்னா அங்கே வரவங்க எல்லோரும் அதுக்கு தான் துட்டு. எனக்கு துட்டு தேவை, கடவுள் பார்த்துக்குவார், கடவுள் பேசுவார், கடவுள் செய்வார் ஆளுங்களோட. ஆனால் என் நோக்கம் உங்கள்கிட்ட துட்டு வசூலிக்கிறதுக்கு வரல. ஃபாரினுக்கு போய் பேசிட்டு அமெரிக்காவில் இதுதான் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தெரியப்படுத்துகிறார். நான் வந்திருக்கிற நோக்கம் நீ கடவுளோடு நெருங்குறதுக்கு உதவி செய்கிறதுக்கு நான் வந்துக்கிறேன். யூ ஹாவ் டு கெட் க்ளோஸ் டு காட். I don't care what car you drive. You can have the best house and you can be the impoverished person on the inside. You lost your wife, you lost your children, you lost your spiritual life. இந்த நிலைமையில் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னுடைய நோக்கம் உன் துட்டுக்கு நான் வரல சாமி, நீ கடவுள் கூட நெருங்கணுன்றது ஊழியக்காரனே நான் அனுப்பிச்சிக்கிறேன். ஏன் காசு போட்டு டிக்கெட் வாங்கி நான் வந்துக்கிறேன். நீ என்ன காணி கொடுக்குறேன்னு கூட எனக்கு தெரியாது, தேவையில்லை. கொடுத்தா கொடுக்காத போ. ஏன்னா நான் நம்புகிற தேவன் யார்? அவர் எப்படின்னா காகத்திட்ட பேசி தான் ஊழியக்காரனுக்கு போய் சாப்பாடு கொடுக்க வச்சார். தான் ஊழியக்காரன் ஒரு இடத்துக்கு போகாமல் எங்கேயோ போயிட்டான்ட்டு ஒரு பெரிய மீனுக்கு பேசி அவனை கவ்வி சப்மெரின் மாதிரி பத்திரமா கொண்டு போகிற யோனாக்கு பண்ணியிருக்கார். இதெல்லாம் செயல்பட்டு கொண்டு இருக்கிற தேவன், ஹீ இஸ் மை கீப்பர். அவர் யார்? அவர் யார்? எங்க சங்கீதம் 121 எடுங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை எடுக்கிறேன். சரி, இது தமிழில் இருக்குதுமா, கோச்சிக்காதுங்க. ஆனால் அது அது அந்த அந்த லைன் எண்டிங்கில் கொஸ்டின் மார்க் வரணும். என்னன்னா, எனக்கு ஒத்தாசை வரும், நான் மலையை நோக்கி பார்ப்பேனா? பார்க்க மாட்டேன். அடுத்த வசனம் தான் மாட்டேன். என்ன சொல்லுது? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இதுதான். ஸோ அந்த ஃபஸ்ட்டு கேள்வி என்ன? அந்த காலத்தில் எல்லாம் மலைக்கு போவாங்க, இன்றைக்கும் மலைக்கு போவாங்க. எல்லோரும் மலைக்கு மேலே ஏதாவது ஒரு கட்டி வச்சுட்டு, ஏன்னா அதான் கடவுள்கிட்ட க்ளோஸாக இருக்குதுன்னு வச்சுக்குவாங்க. கோயில் ஏதாவது ஒன்று வச்சுருப்பாங்க. இன்றைக்கும் எல்லா ஊர்லேயும் இருக்கும். அந்த காலத்தில் அவங்களும் பண்ணியிருக்காங்க. அந்த யார் இஸ்ரவேல் ஜனங்களும் அங்கே சைடில் என்னமோலாம் வச்சுருந்தாங்க. ஸோ வசனம் ஃபஸ்ட்டே கிளியர். என் உதவி எங்கேருந்து வரும்? நான் மலையை நோக்கி போவேனா, அங்கே போவேனா, இங்கே போவேனா, எந்த மனுஷனையும் பார்க்குறது. இது நான் சொல்கிறேன். நான் யாரை பார்ப்பேன்? வானத்தையும் பூமியும் ஓனருன்னு சொல்லி நம்ம போன மாதம் ப்ரீச் பண்ணேன். எல் எலியான் அந்த பேருனா த பொசஸர் ஆஃப் ஹெவன் அண்ட் எர்த். வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர் அவர் தான் சார். அவர் தெரிஞ்சிட்டா இது ரெண்டுத்துலேயும் நடக்க வேண்டிய மேட்டர்லாம் எனக்கு ஈஸி. தெரியுதா நான் சொல்கிறது? இது அறிந்த ஜனங்கள் ஒரு மனுஷன்ட்ட போய் காலில் விழ மாட்டாங்க. எந்த மனுஷன்ட்டையும் காலில் விழக்கூடாது. கடவுள் வானத்தையும் பூமியும் படுத்து உண்மையில் தேவன் காலில் தான் விழணும். ஆனால் மண்டை என்ன ஆகுது? மங்கி போயிடுது. எவனோ ஒருத்தன் சொல்கிறதெல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. தன் சுய அறிவு கூட இல்லாமல் போயிடுறாங்க. ஏன்னா இன்னசென்ட் பீப்புள். அதுக்கு தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? என் ஜனங்கள் ஆடு மாதிரி இருக்குதுன்னு. ஆடுக்கு நரி இருக்கிற அறிவு கூட இருக்காது. ஆடு பேக்கு. இன்றைக்கி அதனால் ஈஸியாக அவங்கள ஏமாற்றலாம். ஏதாவது சாமியார் பேசுனா தலையாட்டிகிட்டு இருப்பாங்க. பைபிள் எடுத்து சாமியார் டுமில் விடுறாரான்னு பார்க்க மாட்டான். தலைவர் சொல்லிட்டாரு, வீடு கூட எழுதி குத்துருவான் பொண்டாட்டிக்கு தெரியாமல். இதெல்லாம் எதுனா கண்ணு குருடு. இதை நான் யாரையுமே சொல்ல, ஜென்ரலாக சொல்கிறேன் இருக்கிற நிலைமையை. ஸோ யூ மஸ்ட் பி ஓப்பன் டு சே ஐ டோன்ட் வாண்ட் டு பிகம் லைக் தட். ஐ வாண்ட் டு பி வேறு மாதிரி இருக்கணும். என்ன சொல்கிறார் அவர்? என் உதவி எங்கேருந்து வரும்? வானத்தையும் பூமியும் படைத்த தேவன். அவர் என்ன சொல்கிறாரு? 3வது வசனம், என் கால் கூட வழுக்காதபடி அவர் பார்த்துக்குவாராம். உங்கள் அப்பா பார்ப்பாரா? உங்கள் அம்மா பார்க்குமா? உங்கள் அம்மா உயிரே கொடுக்கும், ஆனால் பார்க்க முடியாதே. நான் ஊர் ஃபுல்லாக சுற்றிட்டு வரேன், என் கால் வழுக்காமல் கீழே விழாமல் பார்க்கறது அவர் தான். அப்படின்னா ஒரு சிறு காரியம், உன் கால் கூட அப்படி வழுக்காமல் நான் பார்ப்பேன்.
எப்பேற்பட்ட தேவன் உங்களுக்கு இருக்கிறாருங்க. நீங்கள் ராணி மாதிரி உங்கள் மனசில் எப்படி இருக்கணும்? இந்த மனசு இருக்கிறவங்களுக்கு பயம் வராது. ஆனால் கடவுள்ன்ட்டு பிச்சை எடுக்கிறவனுக்கு பயம் இருக்கும். ஏன்னா அவன் மனசில் வந்து அவன் இஸ் இன் அ டிஸ்டன்ட் ஃப்ரம் காட். என்ன சொல்கிறேன், அவன் என்ன பண்ணுறான், கடவுள் எங்கேயோ இருக்கிறார், பகவான் நான் எங்கேயோ கிடக்கிறேன், நான் ஒரு பிச்சைக்காரன். அவன் சொல்ல மாட்டான் பிச்சைக்காரன், நான் அவன் பிச்சை எடுக்கிற மாதிரி தான் சொல்லுவான். யாரா எனக்காக ஜெபம் பண்ணாங்கன்னா உனக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறேன், எனக்கு பிரார்த்தனை பண்ணி கொடுங்க. ஏன்டா இந்த நிலைமை உனக்கு? நீ அனாதையா? நான் கேட்குற கேள்வி கரெக்டாக ராங்க. ஏன் அனாதை மாதிரி இருக்காங்க ஜனங்க? பிகாஸ் ஆஃப் டிஸ்கனெக்ட். சொல்லுங்கள் திருப்பி, என்னது இஸ் ரீசன்? இஸ் டிஸ்கனெக்ட். பைபிள் அக்கல்ல வச்சுக்குவான், பைபிளை தலைவாணி பக்கத்தில் வச்சுக்குவான். எப்படி தெரியும்? அப்படி தான் நான் இருந்தேன், நானும் அப்படி தான் எங்கள் அம்மா சொன்னாங்கன்னு நான் வச்சுருந்தேன். எல்லாம் பக்தியாக செய்கிறது, ஆனால் கனெக்ஷன் இல்லையே. இதுதானே இம்பார்ட்டண்ட்டு. ஒரு டாக்டர் உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன் சார், அவர் பயங்கரமான டாக்டர், உங்களுக்கு அங்கே போயிடுங்க. ரைட்டு. அவர் 500 ஆப்ரேஷன் செஞ்சால் 500 சக்ஸஸ்ஸு, பேஷண்ட் தான் டை. ஐயோ, இப்படி தான் இருக்கிறாங்க ஜனங்க லைஃபு. அப்போ என்ன சார் யூஸு? நான் எல்லாம் பண்ணுறேன் சார், ஆனால் எனக்கு கனெக்ஷன் இல்லை. எங்கள் அப்பாவோட அவர் என்னோட பேசணும்னு நான் வாஞ்சிக்கிறேன், என்கிட்ட பேசுகிற அனுபவம் வேணும். நான் இன்றைக்கி சொல்கிறேன் கேளுங்க, பேசும் தெய்வம் இயேசு உங்களோட பேசுகிற அனுபவம் இல்லைன்னா தயவுசெய்து தூக்கி உங்கள் பைபிள் எல்லாத்தையும் போட்டுட்டு வேற எங்கேயா போயிடுங்க. ஏன் உங்கள் வாழ்க்கையை ஏமாற்றிட்டு இருக்கிறங்க? ஏன் தெரியுமா? நீங்கள் முயற்சி பண்ணல, ஆட்டோமேட்டிக்காக வரும்னு உட்காந்துருக்குறீங்க. 60 வருஷமாக உட்காந்துருக்குங்க கோயில் மாடு மாதிரி கோயிலுக்கு போய். ஆனால் உங்களுக்கே தெரியணும், எனக்கும் அந்த பேசுகிற அனுபவம் இல்லையே, என்னோட பேசுகிறதுக்கு ரெடி ஆக்குறாரு. நீங்கள் பேசுகிறதுக்கு எம்ஏ படிக்கணும் அப்படிலாம் சொல்ல, நீ தாழ்மையாக ஆண்டவரே என்னோட பேசுங்கப்பா எனக்கும் ஆசைன்னு கேட்டாலே போதும். எவ்வளோ எளிமையாக இருந்தாலும் நம்ம லெவலுக்கு அவர் வருவார். அவர் லெவலுக்கு உங்களை கூப்பிடல, உங்களால் போக முடியாது, நம்ம லெவலுக்கு வர்றாரு. ஆனால் நமக்கு வாஞ்ச இருந்திருக்கா? இல்லை. நான் ஜபம்லாம் பண்ண மாட்டேன், ரொம்ப கஷ்டப்பட மாட்டேன். யாராவது ஒரு ஜாம்னு ஒரு வல்லமுள்ள சாமியார் வந்து ஜெபம் பண்ணி எனக்கு அற்புதம் நடந்தால் போதும், அவருக்கு நான் காசு கூட கொடுக்குறேன். இந்த மென்டாலிட்டி இருக்கிறவங்க நீங்கள் ஆண்டவரை புறக்கணிச்சிட்டுங்க. உன் இருதயம் வந்து ஆண்டவரோட நெருங்குற இருதயம் கிடையாது. உனக்கு மேட்ரு நடக்கணும், காரியத்தை சாதிக்கணும், எனக்கு எதாவது வந்தால் போதும், யார் மூலம் வந்தால் போதும் அப்படின்னு ஒரு யோசனையில் இருக்கிறவரை ஆண்டவர் தூரத்துலேருந்து அறிந்து அவனை வைக்கிற இடத்துல வைப்பார். இதுதான் ப்ராப்ளம். உன் இருதயம் வந்து ஆண்டவர்கிட்ட என்னன்னு தேடுது, ஏதாவது சமாச்சாரம் நடந்தால் போதும், அது போதும் சார், மிச்சத்தை விட்டுருங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நான் உன்னை தேடி வருகிறேன், உன்னோட அன்பாக இருக்கணும்னு தேடி வரேன். ஆதாம் ஏவாளுக்கு அந்த தோட்டத்துக்கு வந்து அவங்களோட பகிர்ந்து பேசுகிறதுக்கு, ஒரு ஐக்கியம் கொள்வதற்கு இன்றைக்கும் ஆண்டவருடைய இருதயத்தில் ஒரு தேவை இருக்குது. என்ன தெரியுமா? He has a need in his heart to have friendship with people like you and me, human beings. இன்றைக்கி உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரோடையும் ஃப்ரெண்டு பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். கடவுளோட ஃப்ரெண்ட் ஆகணும்னு யாராவது யோசித்துருக்குறோமா? அது யோசிக்கணும். இன்றைக்கி நான் யார்கிட்ட பேசுகிறேன்? கிறிஸ்டியன்ஸு. இந்த கிறிஸ்டியன்ஸை மாதிரி ஏமாந்தவன் எவனும் கிடையாது. ஏன்? அவன் கிறிஸ்டியன்ஸ் நினச்சிட்டு கிறிஸ்து கூட ஐக்கியம் இல்லாமல் வாழ்வான். எவ்வளோ பெரிய வஞ்சகம் தெரியுமா? அவன் சர்ச்சுக்கு போகிறான், நான் காணி கொடுக்குறேன், நான் ஏழைங்களுக்கு கொடுக்குறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன். ஆண்டவர் என்னடா பேசினார்? ஆண்டவரோட பேசினாரா? இன்றைக்கி என்ன பேசினார்? இன்றைக்கி உன்னுடைய நிலைமை எங்கே இருக்குது? ஆண்டவரோட ஒரு உறவு இருக்குதா? இல்லை இயேசு வந்துட போகிறார். இந்த நிலைமையில் இருந்தால் இயேசு வந்தது கூட உனக்கு காது கேட்காமல் போயிடும். அதானே சொல்கிறார், அவர் வருவாராம் தெரியாமல் போயிடுமா. 2 பேர் இருப்பாங்களாம் பெட்டில், ஒருத்தர் காணாமல் போயிடுவாங்களாம். 50%ங்க. 10 கன்னிகைகளில் 5 பேர் ரெடியாக இருந்தாங்க, 5 பேர் ஏமாந்தாங்க. அதுக்கு பேர் ஆண்டவர் வச்சுக்கிறாரு, வைக்காத பேரை வச்சுக்கிறாரு. முட்டாள் தானே, ஃபூலிஷ்ன்றாரு. யாரையும் ஃபூலிஷ்னு கூப்பிடாதுன்னு சொன்னது யார்? ஆண்டவர். ஆண்டவரே ஒருத்தரை ஃபூலிஷ்னு கூப்பிட்டா அவர் பேர் உண்மையாகவே ஃபூலிஷாக இருக்கும். 5. அதனால் இது யாருக்கு சொல்கிறோம் தெரியுமா? கடவுளை அறிஞ்ச ஜனங்க ரொம்ப இலக்காரமாக இருப்பாங்க. ஒன்று இலக்காரமாக தென்னாட்டில் இருக்கும், இன்னொன்று டிஸ்ட்ராக்டடாக இருக்கும். ஃபுல்லி டிஸ்ட்ராக்டட் வித் வாட்? அவங்களுடைய ப்ராப்ளம்ஸ், அவங்களுடைய சக்ஸஸ். எப்படி 2 சொல்கிறேன். என்னது? சம் பீப்புள் ஆர் ஸோ ஹாப்பி, சக்ஸஸாக இருக்கிறோன்னு. இன்றைக்கி மீட்டிங்க்கு வர்றதுக்கு முன்னால் வாலி பசங்களோட உட்காந்து ஒரு ஃபெலோஷிப்பாக பேசின ஒரு காரியம் என்ன சொன்னார் தெரியுமா? கடவுளை விட்டு தூரம் போகிறது எப்போ தெரியுமா?
ஆண்டவர் ஆசீர்வதித்து நல்லா ஹாப்பியாக இருக்கிற அந்த நேரத்தில் தான் நம்ம இருதயம் மெதுவாக போகிறதே நமக்கு தெரியாமல் இருக்கும். அதுக்கப்புறம் பிரச்சனை வந்த பிறகு கத்தாவே கத்தாவேன்னு கூப்பிட்டு கற்றுக்கிட்ட நெருங்கிறது வேற கதை. எல்லாம் நல்லா இருக்க போல தான் நீங்கள் பாருங்களேன், நல்லா இருக்க போல ஜெபம் பண்ணுறது இல்லை. கஷ்ட நேரத்தில் எக்ஸாமு பிரச்சனைனா ஊந்து ஜெபம் பண்ணுவோம், ஃபாஸ்டிங்லாம் பண்ணுவோம். ஆனால் நல்லா இருக்கிற காலத்தில் ஆண்டவருக்கு துதிச்சு ஐ வாண்ட் டு பி கிரேட்ஃபுல் டு காட். காட் ஹஸ் பிளஸ்ட் மீ, ஐ வாண்ட் டு டேக் டைம் டு சே ஹாப்பி தேங்க்யூ லார்ட் அப்படின்ற ஒரு கான்ஸ்டன்ட். இப்போ நம்ம பேச பேச இப்படி ஒரு 10 பேர் பேசிக்கிட்டே இருந்தானா நம்ம லைஃப் கண்டிஷன் ஆகிடும். ஏன்னா இங்கே விட்டு போன உடனே மண்டேலேருந்து உங்களை இழுக்குது உலகம். அப்படி தான் இருக்கிறோம். உங்கள் வேலை செய்யுங்க, என்ன சொல்கிறீங்க, காலேஜ் போகிறோம், எல்லாம் இழுத்துட்டு இருக்கோம். நான் அமெரிக்காவில் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம் அவங்களோட நான் கூட இருக்கிறேன்ல, பார்த்தேன். அவங்களா ஜெபம் பண்ணுற மாதிரியே தெரில. என் ஃப்ரெண்ட்ஸு என்ன பண்ணுறது, அவங்கள போய் நான் என்ன பண்ண முடியும், நீ ஜெபம் பண்ணாமல் இருக்கிறியே நான் திட்ட முடியும். அவங்களோட சொன்னேன், கேன் ஐ டீச் யூ சம்திங் which will make your life very beautiful. என்னான்னு கேட்டாங்க. ஐ நோ கம்ப்யூட்டர் முன்னால் தான் உட்கார, நீ ஓட முடியாது, அவன் பார்த்துட்ருப்பான்னு நினைக்கிறேன் உன் அழகான மூஞ்சியா. அதனால் என்ன பண்ணுறது, உன் ஃபோனில் போட்டுக்கோ ஒரு அலாம், ஒரு அலர்ட் போட்டுக்கோ, 10 மணிக்கு போடு, கிர்னும் 5 நிமிஷம் ஆண்டவருக்கு தேங்க் பண்ணி ஜெபம் பண்ணு. எவ்வளோ நேரம், அதுக்கு மேலே பண்ணாத, உன் வேலை போய்டும். அப்புறம் என்ன சொல்கிறேங்க, நீ பாட்டு முனியர் மாதிரி இருக்கான் ஜெபம் பண்ணியிருந்தா சீட்டை கீச்சிடுவான். 5 நிமிஷம். அதுக்கப்புறம் இன்னொரு அலாம் போடு, ஒரு 12 மணிக்கோ 11 மணிக்கோ போடு. உன் மனைவிக்கு ஜெபம் பண்ணு. மனைவிக்காக, மனைவிட்ட ஜெபம் பண்ண சொல்ல, மனைவிக்காக. ஆண்டவரே நல்லா ஹெல்த்து கொடுங்க, ஓடி ஓடி அவள் சமைச்சு போடுறா, அதனால தான் நான் நல்லாகிறேன். என்ன சொல்லுங்க, பலப்படுத்துங்க, சந்தோஷப்படுத்துங்க, பிள்ளைகளுக்காக ஜெபம். 5 நிமிஷம், அதுக்கு மேலே அதோட முடி போதும். உன் ரேஷன் 5 நிமிஷம்தான். அப்புறம் ஒரு 2 மணிக்கு கிர்னும் ஜெபம் பண்ணு. நீ பாரு, நீயே பேஜாராயிடுவ. நீ என்ன சொல்ல, நாள் ஃபுல்லாக ஜெபம் பண்ண பிரதர், நீ என்கிட்ட நீ ஒரே வித்தை காமிப்ப. அப்புறம் உன் லைஃபே மாறிடும். 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுறது கஷ்டமா சார்? சார் சொல்லுங்கள், 5 நிமிஷம் சொல்லுங்கள். நானே என் வீட்டில் 15 நிமிஷம் நடந்தேன், கரெக்டாக போயிடுச்சு. 15 நிமிஷம் இப்படி நடந்து பார்க்கு போகலன்னாலும் வீட்டில் காலையில் தூக்கம்லாம் சீக்கிரம் வந்துச்சுன்னு நடந்து பார்த்தேன். ஐ எம் ஏபிள் டு டூ 15 minutes இஸ் நாட் அ டிஃபிகல்ட் திங். 5 minutes வில் கோ லைக் தட். இன்றைக்கி நான் சொல்கிறேன், எத்தனை பேர் இதை நீங்கள் ட்ரை பண்ணிட்டு என்கிட்ட சொல்லுங்கள். பிரதர் எங்கே இருந்தாலும், பிரதர் உங்கள் ஆஃபீஸில் இருக்கிற எங்கே இருக்கிற, ஒரு 5 நிமிஷம் 5 நிமிஷம் பிரேக் நான் உட்காந்துரு. நீ ஜெபம் பண்ணுறதுனே யாருக்கும் தெரியாது, உலகம் ஃபுல்லாக சொல்ல தேவையில்லை. ஆண்டவர்கிட்ட மனசை திருப்பு, ஆண்டவருடைய காரியங்களில் மனசை கொண்டு வந்து நன்றி சொல்லு. சொன்னதே திருப்பி சொல்லு. 10 மணிக்கு சொன்னதே 2 மணிக்கும் சொல்லும், தப்பு கிடையாது. ஆகும்போது சொல்லு என்னத்தையா கடவுள்கிட்ட. அந்த ஹேபிட்டுக்கு வரும் பொழுது உங்கள் கனெக்டிவிட்டி வருது. அப்போ தான் துருப்பிடிச்சு போன ஒயரெல்லாம் க்ளீன் ஆகி என்ன ஆகுது, கனெக்ஷன் எல்லாம் ஆயிலெலாம் போட்டு, அப்பா இப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்குது பிரதர் அப்படின்னு சொல்லுங்க. இல்லாட்டா காலையில் ஜெபம் பண்ணி கட்டுற மாதிரி அது ஜெபமே நடக்காது, தூக்கத்தில் இருப்புங்க. நாள் ஃபுல்லாக ஜெபம் பண்ணலாமே. என்னங்க நீங்கள் நினைக்கிறீங்க, நாள் ஃபுல்லாக ஜெபம் பண்ண முடியாதா? எங்கள் அம்மா சொல்லுவாங்க, என் பையன் தட் இஸ் எனக்காக, அவங்க ஸ்கூல் டீச்சர், போர்டில் எழுதுவாங்களாம், ஆனால் இருதயத்தில் ஜெபம் பண்ணுவான்டா, என் இருதயம் என்ன பண்ணிட்டுக்கிறானோ அப்படின்ட்டு ஜெபம் பண்ணிட்டுருப்பாங்களாம். என்னங்க அது? அப்போ ஆண்டவர் ப்ரே விதவுட் சீசிங் சொன்னார். அது சுலபமாகிடுச்சு இல்லை, ப்ரே விதவுட் சீசிங். ஸோ அம்மா 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 மாருங்க, உங்கள் குழந்தைக்கு மட்டும் 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுறது போய்டும்ல, இப்படி ஈஸியாக இல்லை. இன்னொரு 5 நிமிஷம் உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, இன்னொரு 5 நிமிஷம் உங்கள் ஹஸ்பண்டுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க, பணம் கொடுக்குறாரு, எல்லாம் பண்ணுறாரு, எல்லாம் செய்ய போகிறதுக்காக முன்னறிஞ்சு ஜெபம் பண்ணுங்க. இப்படி நம்ம பண்ணோன்னா நம்ம லைஃப்பில் என்ன ஆகுது, இப்படி இருப்போமா வேறு மாதிரி ஆகிடுவோமா மைண்டு? சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். ஒரு நாள் ஃபுல்லாக 5 வாட்டி ஜெபம் பண்ணா எப்படி இருக்கும்? என் மைண்ட் செட் மாறிடுமா? சொல்லுங்களேங்க. இதுதாங்க நான் சொல்ல வரேன். உள்ளே இருக்கிற சேச்சுரேஷன், அதுக்கு பேர் சேச்சுரேட் ஆகிறோம். சேச்சுரேட். ஒரு ரூமில் ஏசி போட்ட உடனே
போன உடனே எப்படிக்குது? வெப்பமாக தான் இருக்கும். அப்புறம் சொகுசாகிடுதே எப்போ? சேச்சுரேட் ஆன உடனே, அந்த குளிர் வந்து எல்லாத்துக்கும் நிரப்பின உடனே. இன்றைக்கி ஜன்னல்லாம் திறந்து விட்டா என்ன ஆகும்? குளிர் போயிடும், அப்புறம் ஒரு மாதிரி இருக்கும். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையும் அப்படி தான். இதை நிரப்ப போல் சேச்சுரேட் ஆகுது. அது நிரப்பாமே இருந்தால் என்ன ஆகுது? வெறுமையாகுது. வெறுமையாகுது. வேண்டாத யோசனை யோசிக்கிறோம், வலிகள் வருது, வியாதி, வாழ்க்கை சந்தோஷத்தை இழந்து போகிறோம். ஆனால் இதுக்கு வந்து யார் செய்வா? ஐசக் ஜோ செய்ய முடியுமா? உங்கள் பாஸ்டர் செய்வாரா? நீங்கள் தான் செய்யணும். இதை செய்கிறதுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் பாருங்க. எப்படி? நான் நல்ல மனுஷன் தானே, நீ கொடுத்து வச்சவங்க தானே, இதுதாங்க ஹெல்த்து வெல்த்து எல்லாமே. ஐ எம் யுவர் ஃப்ரெண்ட். நோ, ஐ எம் டாக்கிங் டு யூ வாட் ஐ லேர்ன் ஃப்ரம் மிஸ்டேக்ஸ். ஸோ நம்பர் 1 என்ன பண்ணுறோம் நம்ம? இதெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் படிங்க. அந்த அந்த 5வது வசனம் பாருங்கள், 4:5. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். வலது பரத்தில் நிழல்னா என்ன அர்த்தம் தெரியுமா? In my right hand he is the shade. His presence is like a shade. ரைட் ஹேண்டில் என்னன்னா, லெஃப்ட் ஹேண்டில் தான் ஷீல்டு. பாருங்க, ஒரு சண்டைக்கு போறானா எப்படி இருக்கும்? இந்த கையில் இது, இந்த பக்கம் ஷீல்டு. ஆனால் இந்த சைடில் வந்து உனக்கு ப்ரொடெக்ஷன் இல்லை. உன்னுடைய சோடு ஒன்று தான், ஆனால் இந்த சைடில் தான் உனக்கு ஷீல்டு இருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு பிளைண்ட் ஸ்பாட் மாதிரி இருக்குதுல்ல, ஐ வில் பி த ப்ரொடெக்ஷன் தேர். ஃபஸ்ட்டு என்ன சொல்லுது? ஒன்று வலது புறத்தில் நிழலாயிருப்பேன். இவ்வளவு எதுக்கு சொல்கிறாருன்னா, ஐ எம் யுவர் கீப்பர். கீப்பர்னா என்ன அர்த்தம் தமிழில்? உன்னை காக்கிறவர். இன்னைக்கு வாட் இஸ் யுவர் அஷூரன்ஸ் இன் லைஃப்? உன்னை காக்கிறவர் உன் அன்பனா? உன்னை காக்கிறவர் உன் கூட இருக்கிறாரா? கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறார் சார், பகவான் அங்கே இருக்கிறார், மேலே இருக்கிறாரு. ஆனால் உனக்கும் அவருக்கும் என் கூட இருக்கிறார் சார். எந்த சவால் பிரச்சனையும் நான் ஹேண்டில் பண்ண முடியும். See, God wants you to be a confident daughter, confident son, not a பிச்சைக்கார son. நிறைய கிறிஸ்டியன்ஸ் ஜெபம் பண்ணுறது பிச்சைக்கார ஜெபம். கத்தாவே கத்தாவே தயவுசெய்து இறங்குங்கப்பா இறங்குங்கப்பா. இவன் சொன்னா வீட்டில் யாராவது செத்துட்டாங்களான்ற மாதிரி இருக்கும் அவன் ஜெபம் கட்டா. ஏன்னா அப்படி பழகிட்டாங்க. அவங்க பாட்டி அப்படி தான் பண்ணாங்க, அவங்க அத்தை அப்படி தான் பண்ணாங்க, அவங்க சர்ச்சில் அப்படி தான் பண்ணாங்க. ஸோ இவனும் ஒப்பாரி வைப்பான். அவனுக்கு வந்து தான் ஒரு ஆண்டருடைய மகன்ற எண்ணமே இல்லை. அந்த எண்ணம் வந்தால் தானே நீ நடக்கிறத வித்தியாசமாகும். வித்தியாசம் இருக்கும்ல? ஆமாம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ. டர்ன் வித் மீ டு 2 கிங்ஸ் 2 ராஜாக்களுக்கு போயிடுவோம். இன்றைக்கி இப்போ தான் மெசேஜ், இதுதான் உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன். இன்றைக்கி உங்களுடைய லைஃப்பில் பிரதர் சிஸ்டர் நான் சொல்கிறேன், யூ நீட் டு க்ரோ இன் த லார்ட். இஃப் யூ டோன்ட் க்ரோ, யூ வில் ஒன்லி லிவ் பை சான்ஸ். You will only be at the mercy of some wind and you will be drifting like a dry leaf. You will not steer your life. புரியுதா நான் சொல்கிறது? ரொம்ப இங்கிலீஷில் சொல்லிட்டு எதாவது குழப்பமாயிடுச்சா? காஞ்சி போனையால் காற்று தூசி அடிச்சா உசுன்னு பறக்குது, இப்படி போகிறது தான் மூமெண்ட்டு. நீ வந்து அதை ஒரு கேப்டன் மாதிரி ஓட்டணும் வித் த டைரக்ஷன். இதுதான் ஆண்டவருக்கு நமக்கு உதவியாக்குற தேவன். ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி இருக்க போகுதுன்னா, ஒரு ஊழியக்காரர், அவர் பேர் எலைஷா. அவருக்கு முன்னால் இருந்த ஒரு பேர் என்ன சொல்லுங்க? சும்மா ஒரு கேள்வி கேட்குறேன். அவருக்கு ஒரு தலைவர் இருந்தார், அவர் குரு, அவர் மென்டர் மாதிரி சுற்றி இருந்தார். அவர் பேர் எலைஜா. அவர் பேர் என்ன? ஜா. இரு பேர் எலைஷா. சரியா? அந்த எலைஜா போப்பால் இவரு கேட்குறாரு, எனக்கு ரெட்டத்தனியான அபிஷேகம் எனக்கு கொடுப்பான்னு வாங்கிக்கிறார். நீங்கள் வந்து வீட்டில் போய் மெதுவாக படிங்க, இந்த ஆளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு. அந்த ஆள் வாழ்க்கையே பயங்கரம்னா சாதாரணம் இல்லை. எலைஜா வந்தார்னா அந்த ஊரே நடுங்குது. வானத்துலேருந்து அப்படியே அக்னி வந்து இறங்குது. பால் தீர்க்கதரிசி எல்லாத்தையும் கோழித்தலை மாதிரி வெட்டி தூக்கி போட்டான். பயங்கரமான ஆள். இவருக்கு பணிவிடை செஞ்சது எலைஷா. அவர் கேட்டது, எனக்கு 2 மடங்கு அபிஷேகம் வாங்கிட்டு ஒரு வாழ்க்கை வேறு மாதிரி இருக்குது. இவர்கிட்ட ஒரு ரகசியம்
ஒரு சின்ன சாப்டர் தான். அந்த சாப்டரில் வந்து ஒரு 4 வசனம் தான், அதுலேருந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 2 ராஜாக்கள் 6:15. தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில், இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அவன் ஃபஸ்ட்டு வார்த்தை மார்க் பண்ணிங்க, ஐயோன்றான். என்ன வார்த்தை? ஐயோ ஆண்டவரே, முடிஞ்சிச்சுடா கதை. ஐயோன்னா என்ன அர்த்தம்? ஹெல்ப்லெஸ். என்ன பார்த்தாராம் அவர்? காலங்காத்தில் எழும்பிட்டார். யார்? அவருடைய சர்வெண்ட்டு. பார்த்தா இவங்க தலைவரை கைப்பற்றுறதுக்கு, அரெஸ்ட் பண்ணுறதுக்கு சேனை ஆர்மி வந்துக்குது. ஹார்ஸ் சேரியட்ஸ் எல்லாம் சுற்றி சுற்றி போட்டுக்கிறாங்க. And when the servant of the man of God was risen early and gone forth, behold, a host encompassed the city, both with horses and chariots. And his servants said unto him, Alas, alas, my master, how shall we do? மாட்டிக்கிட்டோமே, என்ன பண்ணுறது? இதுதான் எக்ஸ்பிரஷன். அலாஸ்னா ஐயோ, என்னடா பண்ணுறது? இது ஒரு சங்கட்டமான ஒரு சூழ்நிலை, சங்கட்டமான ஒரு சூழ்நிலை. இது மாட்டிக்கொண்டும் இருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாரு? வசனம் வாசிங்க, அடுத்த வசனம் 16. அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். இன்னைக்கு லைஃப்பில் எல்லா சூழ்நிலையுமே திடுக்குன்னு ஆகிற மாதிரி தான் வரும் சார். அதான் லைஃபு. சும்மா தெரிஞ்ச மாதிரி வராது. தெரியாதது என்னடா இப்படி நடக்குது, என்ன இது, என்ன இப்படி. நான் வெளியூர்லேருந்து வந்தால் ஸ்ட்ரெயிட்டாக சென்னைக்கு தான் வருவேன். அதனும் என் டிக்கெட்டை போய் பாம்பேக்கு போட்டு விட்டானுங்க. என் வாழ்க்கையில் என்றைக்குமே பாம்பே போகல. எனக்கே ஒரு கொஞ்சம் யோசனை, என்னடா பாம்பே, ஹிந்தியும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, என்ன இருக்குமோன்னு. கண்ட ஊருக்கெலாம் போயிருக்கிறேன், ஆனால் கூட நம்ம ஊரில் பாம்பே என்ன அப்படி யோசனை. எதிர்பார்க்கல, இப்படி ஆயிடுச்சு. எனக்கு ஹிந்தி தெரியாது. ஹிந்தி தெரிஞ்சிச்சுன்னா நான் இங்கே இருக்க மாட்டேன், நான் அங்கே போயிருப்பேன். அதனால தான் இங்கே இருக்கேன். ஸோ ஜோக் அடிக்க. ஆனாலும் என்ன கான்ஃபிடென்ஸ். என் கதையெல்லாம் சொன்னால் தேவையில்லாத கதையாக வரும். ஆனால் மெஷின்லேருந்து, ஆளுங்கலேருந்து, தெரியாதவங்க எல்லாரும் they will work for my favor. I don't care what language. Because our God is like that. Not because my beautiful face is like that. என் தேவன் எனக்காக he is keeping சொல்கிறார், உன்னை காக்கிறாரு, எனக்கு முன்னால் போகிறேன்றார். கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கார், எனக்கு ஒரு குறையும் இருக்காது. அவர் போய் என்னை சரியான இடத்துல கொண்டு போவார், எல்லாம் செய்வார். அந்த தைரியம் வந்தால் தான் தைரியம் வரும். இல்லைன்னா எல்லாருக்குமே பயம். சில சமயம் திடீர்னு உடம்பு சரியில்லைன்னு இதை வியாதின்றாங்க. அதுக்கப்புறம் தலை சுத்தம், ஐயோயோ ஐயோயோ ஐயோயோன்னு என்ன ஆக போதோ. இதுக்குள்ளே நிறைய இன்ஃபர்மேஷன் வேறு நீங்கள் கேதர் பண்ணிவிடுவோம். கூட வேலை செய்கிறவங்க அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, இதுனா அது, அதுனா இதுன்னு எல்லாம். பாதி டாக்டருங்க, நீங்களே பாதி டாக்டர் ஆகிருப்பீங்க கூகுளில் சர்ச் பண்ணி. அது இன்னொரு பக்கம் எல்லாம் ஆகிட்டு தலை உள்ள ஒரு குழப்பம். கான்ஃபிடென்ஸ் எங்கே போச்சு? காணாமல் போயிடுச்சு என்றைக்கோ. கற்பனை தலை விரிச்சு ஆடுது. ஏங்க இப்போ நான் சொல்கிறது கவிதை இல்லை, இதெல்லாம் ப்ராக்டிக்கல் தானே. எல்லாருக்கும் இந்த பயம்லாம் போயிருக்குங்களா? ஆமாம். இது நார்மலுங்க, இது நார்மல், இது அப்படி இருக்கிறது நார்மல். ஆனால் ஃபஸ்ட்டு உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை, என்ன சூழ்நிலை வந்தாலும் ஃபியர் நாட். ஃபஸ்ட் திங், டோன்ட் ஃபியர். அதை புரிஞ்சுக்கிட்ட அப்புறம் ஃபியர் நாட் இல்லை, புரியவே தேவையில்லை சார். ஃபியர் நாட். ஐ டோன்ட் நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். when you try to understand only you lose your brains. அது நேற்று கூட ஒருத்தர் இங்கிலாந்துன்னு சொன்னார், உங்கள் பாட்டு ஒன்று அனாலிசிஸ் காசஸ் பேரலிசிஸ்ன்னு எழுதுனங்களே, அது ரொம்ப அப்படின்னு அதை புகழ்ந்து பேசியிருந்தார். நிறைய பேர் அனாலிசிஸ் காசஸ் பேரலிசிஸ். அப்போது எல்லாத்துக்கும் முன்னால் பிஃபோர் எனி திங் குட் ஹேப்பன், ஐ டோன்ட் நீட் டு ஃபியர். ஐடென்டிஃபை ஃபியர் அண்ட் சே ரிஜெக்ட் திஸ் ஃபியர் மஸ்ட் நாட் பி தேர். வாட் எவர் அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் வருது பார்த்தீங்களா, எல்லாத்தையும் நமக்கு புரிஞ்சுக்கணும்னு பார்த்தோம்மா, அதுதான் நம்முடைய தீமையான சக்தி.
அந்த ஏவாள் போய் விழுந்துச்சு பாருங்களேன். அதுக்கு காரணமே என்னன்னா, அந்த லாஜிக்கலாக பேசிட்டு தான் ட்விஸ்ட் ஆச்சு. அது ஃபஸ்ட்டு நல்லா தான் இருந்துச்சு. இன்றைக்கி நம்முடைய ஃபெய்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, உன்னுடைய ஸ்பிரிட்டில் யூ பிலீவ். அது இன்டெலெக்சுவலி யாரும் கன்வின்ஸ் பண்ண தேவையில்லை, முதல்ல இருக்குது. அது இன்டெலெக்சுவலி போல தான் குழப்பம் வருது நிறையா பேர். சிலவங்க அதுக்கு இன்டெலெக்சுவலாக ப்ராப்பர் ஆன்சர் படித்து வச்சுக்கிறனால நம்ம தப்பிச்சுக்குவோம். இது வந்து இம்பார்ட்டன்ட். நான் நிறைய பேருக்கு டீச் பண்ணுறேன். யூ மஸ்ட் நோ ஹவு டு டிஃபெண்ட் யுவர் ஃபெய்த், பிகாஸ் லாட் ஆஃப் பீப்புள் ஆர் ட்ரெயின் டு டாக் நான்சென்ஸ் அண்ட் ட்விஸ்ட் திஸ் அண்ட் தட் எவ்ரி திங். பீப்புள் ஹவ் லாஸ்ட் தர் ஃபெய்த். உலகத்தில் பார்த்திங்கன்னா இன்னைக்கு கூட சொல்லிட்டு கொடுத்துருந்தேன். ஒரு மனுஷன் 30 வருஷமாக ஒரு பாஸ்டராக இருந்து 300 பேர் அவர் சர்ச்சில் இருந்துட்டு கடைசியில் குழப்பமாகி எனக்கு ஒன்றுமே புரியலன்னு பைத்தியம் மாதிரி விட்டுட்டுக்கிறாரு. ஸோ எனக்கு ஆராய்ச்சி அவங்க பேசுகிறத கேட்டு இவனுக்கு என்ன கோளாறாயிருக்கும். அவங்க வந்து ஜென்யூனாக தானே ஏமாந்துக்கிறாங்க. வாட் இஸ் த ப்ராப்ளம்? பிகாஸ் லைக் தட் பீப்புள் வில் பி மோர் பீப்புள். யூ நீட் டு ஹெல்ப் தெம். இன்றைக்கி நம்ம லைஃப்பில் வந்து எல்லா குழப்பத்துக்கு காரணம் என்னன்னா, இதில் யோசித்து பயந்துடுவாங்க. அதான் அவங்க சொல்கிறாங்க, இக்னரன்ஸ் இஸ் பிளிஸ்ஸுன்னுவாங்க. என்னது? பாருங்கங்க, நிறைய பேருக்கு கண்ட வியாதிலாம் இருக்கும், அது தெரியவே தெரியாது. அவங்க இன்னும் நிறையா வயசு 100 வருஷம் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இவனாக போய் செக் பண்ணி இல்லாதெல்லாம் கண்டுபிடிச்சி பயந்து ஃபியர் வந்து ஃபியர்லேயே அவன் சாவான். தெரியுமா உங்களுக்கு? ஒரு பாம்பு கட்சி சாவுறது இல்லையா, பாம்பு கட்சின்ற ஃபியரில் தான் சாவுறாங்களாம். இது நான் படித்ததான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த வில்லேஜில் இருக்கிற பாட்டி கட்சிச்சுன்னா அது காலில் வந்து கயர் கட்டிட்டு நொண்டிட்டு ஊர் போய் டாக்டர்கிட்ட போய் அதை கீறி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உயிரோடு இருக்குது. நம்ம டாக்டர்கிட்ட போகிறதுக்குள்ளே செத்துருவோம். ஐயோ பாம்பு கட்சிச்சு, அவள் தான் அடுத்த நம்ம செத்துற போகிறோம். ஐயோ எப்பா, இவரே முடிச்சிடுவார். பாம்பு அங்கே உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கோம். பைத்தியக்காரன் பாரு. ஃபியர் தான். இன்னைக்கு ஃபஸ்ட்டு திங் என்ன சொல்கிறார் அந்த ஊழியக்காரன்? ஃபியர் நாட். யோ என்ன ஆகுது, ஆர்மி வந்துருக்குதுன்னு இவன் கன்வின்ஸ்டு மைண்ட் வந்துச்சு, அவ்வளோதான். இவர் ஒண்டி ஆகிறாரு. இவர் வந்து இப்போ என்ன பண்ணுறாரு, சுற்று போட்டாங்க. என்ன ப்ராப்ளம் தெரியுமா உங்களுக்கு? இந்த எதிரிக்கு வந்து இஸ்ரேல் இந்த ஜனங்களை வந்து அட்டாக் பண்ண வந்தால் இந்த ஊழியக்காரன் என்ன பண்ணுறான்னா, ராஜாட்ட சொல்கிறான், இந்த ஏரியாவுக்கு போகாத, அவனுக்கு வந்து அங்கே கேம்ப் பண்ணியிருக்காங்கன்னு அங்கே போக மாட்டான். 2-3 வாட்டி ஆனவனா அந்த எதிரி சொல்கிறான், நமக்குள்ளே இருக்கிறவனோ நம்ம காட்டி கொடுக்குறான்னு ஒன்று. அவன் ஒருத்தன் சொல்கிறான், இல்லை சார் அவனும் காட்டி கொடுக்கல, அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, உன் பெட்ரூமில் நீ ரகசியமாக பேசுறது கூட அங்கே சொல்லிடுறாரு. அவர் எங்கே இருக்கிறாரு? தோத்தம்ன்ற ஊர். அனுப்புடா ஆர்மியை போய் அவனை பிடிச்சி எடுத்துகிட்டு வான்னு சொல்லி தான் இவரை பிடிக்க வந்திருக்காங்க. இதுதான் பேக்ரவுண்ட் ஸ்டோரி. ஆனால் 1 மேன் ஆர்மி மேன் எப்படி நிற்கிறார் பார். அங்கே இதெல்லாம் வந்து ரசிக்கிறதுக்கு பைபிளில் எழுதிக்கல, நீயும் அது மாதிரி இருக்கணும்னு தான். எலியா இருந்தார் சார், ஆபிராம் இருந்தார் சார். நான் இப்படி தான் இருப்பேன்னா அப்போ நீ பிச்சைக்காரனாகவே இருப்ப. நீ அந்த மாதிரி ஆகணும், நீ ஒரு வீரன் ஆகணும். ஏன் அவர் என்ன சொல்கிறார்? லெட் த வீக் சே ஐ ஆம் ஸ்ட்ராங், லெட் த புவர் சே ஐ ஆம் ரிச்.